இப்ப சப்த விபக்திகள் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். அந்த சப்த விபக்திகள்ல முதல்ல பிரதமா விபக்தி. அந்த பிரதமா விபக்தி இதை ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா பெயர் பிரதமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயர் பிரதமா அப்படின்னா அந்த பிரதமா விபக்தி பெயர்களை மட்டும் தான் சொல்லும். சரியா? இப்ப நான் இங்க போட்டிருக்கேன் ராமன். இந்த ராமன் அப்படின்ற பெயரை மட்டும் சொல்லிட்டு போயிடும். இதுதான் பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தியினுடைய யூசேஜ் இதுதான். நமஸ்காரம் சுவாமிகள். நமஸ்காரம். மியூட் பண்ணிக்கோங்கம்மா. இன்னும் ஒருத்தர் மட்டும் மியூட் பண்ணல. ஒரு நிமிஷம். திருப்பி அன்மியூட் பண்ண வேண்டாம். இப்போ பெயர் பிரதமா விபக்தி வெறும் பெயரை மட்டும்தான் சொல்லும். எப்படி சொல்றீங்கோ அப்படின்னா நான் பாக்குறேன். ஒரு அம்மா இருக்கு. சந்தானம் அண்ணா மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. அண்ணா சாரி, நான் இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். சாரி. பரவாயில்ல. மியூட் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். இப்போ இந்த பெயர் பிரதமால எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சுவாமி என்கிட்ட பேசினார். அவர் பேர் என்னது? சந்தானம். சரியா? இன்னொரு ஒரு சுவாமி இருக்க முரளிதரன். நான் இங்க எழுதியிருக்கேன் ராமன். ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா பேரு லக்ஷ்மி ராம். இந்த அம்மா கலா. இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பிரதமா விபக்தி தான். தமிழ்ல சொல்லணும்னா முதலாம் வேற்றுமை. இந்த முதலாம் வேற்றுமை பிரதமா விபக்தின்றது எதை சொல்லும்? பெயரை மட்டும்தான் சொல்லும். புரியறதா? சரி சுவாமி, அழகா தமிழ்ல சொல்லிட்டீங்கோ, புரிஞ்சுடுறது, கொஞ்சம் சம்ஸ்கிருதத்திலே சொல்லுங்களேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப இங்க இருக்கீங்க. அனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஆனந்தான்னு தெரியல, அனந்த்னு படிச்சுட்டேன். ஒரு அண்ணா இருக்கார் அனந்த். நான் அவரை பார்த்து சொல்றேன் ஏஷா அனந்தஹா. ஏஷா அனந்தஹான்னு நான் இப்ப சொன்னேனே, அதனுடைய அர்த்தம் என்ன? இவர் அனந்த். அப்போ இவர் அனந்த், ஏஷா அனந்தஹான்னு நான் சொன்னனே, அதுல அந்த அனந்தஹா அப்படின்றதுதான் பிரதமா விபக்தி. புரிஞ்சுட்டீங்களா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அம்மா இருக்கா, ஜானகி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கா. நான் என்ன சொல்றேன்? ஏஷா ஜானகி அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் ஏஷா ஜானகின்னு சொன்னனே, என்ன அர்த்தம்? இவர் ஜானகி. இப்ப இவர் ஜானகி, ஏஷா ஜானகின்னு சொன்னனே, இதுல இந்த ஜானகி அப்படின்ற வார்த்தை பிரதமா விபக்தி. அது ஒருத்தருடைய பெயரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு, பெயரை சொல்றதுக்கு யூஸ் ஆகுது. இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே போலாம். ஏஷா ஜயா. நமஸ்தே மகோதயா. நமஸ்தே. ஏஷா சுஜாதா. ஏஷா சந்திரசேகரஹா. நான் சொல்றது புரியுதா? இப்போ இதுதான் பிரதமா விபக்தி. இதை மட்டும் தான் பிரதமா விபக்தி சொல்லிட்டே வரும். புரியுறதா? இப்போ ஒரு ஒரு கதையெல்லாம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையெல்லாம் வந்து புரா தசரதா நாம ராஜா அபூத் அப்படின்னு ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல தசரதா நாம அப்படின்னா தசரதன் என்கிற பெயரை உடைய. அப்ப அந்த தசரதன் மட்டும் சொல்றது பாருங்க, தசரதான்னு சொல்றது பாருங்க, அதுதான் பிரதமா விபக்தி. இப்போ பிரதமா விபக்தியில யாருக்காவது டவுட் உண்டா? மகோதயா, விசர்க்கம் இல்லாமே எழுதலாமா மகோதயா? அந்த மாதிரி நேம்ல எல்லா சிலத்துக்கு தான் நீங்க சொல்றீங்க இல்லையா, சில பேருக்கு தான் சொல்றீங்க. அதாவது நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? இப்போ அடியனுக்கு வந்து அடியனுடைய தோப்பனார் வந்து தூய தமிழ்ல பெயர் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நமஸ்தே மகோதயா. நமஸ்தே பிரகதாம்மா. நமஸ்தே அம்மா. இப்போ அடியனுடைய தோப்பனார் அடியனுக்கு வந்து தூய தமிழ்ல பேர் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடியன் பேர் வந்து கண்ணன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த கண்ணன்ற பேரை கண்ணஹா அப்படின்னு எழுதணுமா அப்படின்னா எழுத தேவையில்லை. புரியுறதாமா? பரவாயில்ல. அடியனுக்கு வந்து அடியனுக்கு ஒரு தமையன் இருந்தான். அந்த தமையனுக்கு செல்லப்பா அப்படின்னு பேர் வச்சான். சரியா? இப்போ என்னுடைய அண்ணா வந்து செல்லப்பா அப்படின்னு எழுதணுமா? தேவையில்லை. செல்லப்பா அப்படியே எழுதலாம். புரியுதாமா? சரியா? தன்யவாதா. அதாவது அகாராந்தத்துக்கு மட்டும்தான் விசர்க்கம் வருது, அப்படித்தானே? அகாராந்தம் வந்தா எண்டிங்
அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இப்போ ஆ. அடியனுடைய ஒரு 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 சகா, அடியனுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவருக்கு அவருடைய தோப்பனார் வந்து ஸ்ரீஹரி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் வச்சிருக்கார்? ஸ்ரீஹரி. 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 அவர் சம்ஸ்கிருதம் நன்னா வாசிக்கக்கூடியவர். அவர் அவருடைய பெயரை எழுதும்போது எப்படி எழுதுவார்? ஸ்ரீஹரிஹி அப்படின்னு எழுதுவார். என்ன எழுதுவாருமா? ஸ்ரீஹரிஹி. கூட என்ன சேர்ந்தது? விசர்க்கம் சிந்து. ஹி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரியா? ஓகே சோ ஓகே. அந்த அப்போ அந்த இகாராந்தமா முடியக்கூடிய பெயர்களுக்கு அந்த விசர்க்கம் கூட சேர்ந்து அந்த ப்ரொனன்சியேஷனை சேர்த்து கொடுக்கும். அடியனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து ரவி. அவர் ரவின்னு அவருடைய பேரை சொல்ல எப்படி சொல்வார்? மம நாம ரவிஹி அஸ்தின்னு சொல்வார். என்ன சொல்வார்? ரவிஹி அஸ்தி. ஓகே. எதனால சொல்றார்? ரவின்றது அவருடைய பேரு, கூட விசர்க்கம் சேர்றது ரவிஹின்னு ஆறுது. புரியுறதாமா? ஓகே. கிளியரா? கிளியர். நமஸ்காரம் குருஜி. கண்ணஹான்ற பேர் கண்ணஹான்னு எழுதினாலும் தப்பு இல்லையா, இல்ல கண்ணன்னு தான் எழுதணுமா? கண்ணன்னு தான் எழுதணும். ஏன் கண்ணன்னு தான் எழுதணும், கண்ணஹான்னு எழுதக்கூடாதுன்னா, அந்த விசர்க்கம்ன்றது வரது கூட கிராமட்டிக்கல் ரூல் பிரகாரம் தானே வரும். கரெக்டா இல்லையா? அந்த கிராமட்டிக்கல் ரூல் பிரகாரம் வர்றது எந்த கிராமர் எடுத்தபடி எது கூட நம்ம வைக்கிறோம்? நான் சொல்றது புரியுறதா அண்ணா? புரியுது. அதனாலதான் வைக்க கூடாது. சரியாண்ணா? சரி சரி சரி. சரியா? சரி. Swami, if the name is a Sanskrit word, then it gets the Sanskrit rupam. If the name is not a Sanskrit word, then we can't change. Is it right? Exactly. நீங்க சொன்னது 100% கரெக்ட். ஓகே, சரி சுவாமி. இப்போ சந்திரசேகரஹா, ரமேஷஹா இதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு அந்த வேர்டு. இப்ப செல்லப்பா, கண்ணன் அதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு இல்ல. அதனாலதான் நம்மளுக்கு விசர்க்கம் சேர்த்து சான்ஸ்கிரிட் ரூபம் கொடுக்க முடியாது. ஆமா, சரி. ஓகே. இப்போ இங்க ஒரு சுவாமி இருக்க, அவருடைய பேரை நான் இப்ப பார்த்தேன். வேணுகோபாலன் இருந்தது. இப்போ வேணுகோபாலன் இருக்கு. இந்த பெயர் சம்ஸ்கிருதத்துல எழுதும் போது வேணுகோபாலன் வேணுகோபாலஹான்னு எழுதலாம். புரியுறதா? நான் சொல்றது அர்த்தம் புரியுறதா உங்களுக்கு? நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றேனா? இல்ல சுவாமி, ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, கான்செப்ட் புரியுறது இல்லையா? கேட்டுதா? புரியுதுண்ணா, நல்லா புரியுது. சரி. இப்போ பிரதமா விபக்தியில வேற யாருக்கான ஏதாவது டவுட் உண்டா? டவுட் இருந்தா அடுத்ததுக்கு போக வேண்டாம், தப்பு இல்ல. ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த சப்த விபக்திகள்லாம் வந்து ஒரு பில்லர் மாதிரி சான்ஸ்கிரிட். இத திருடமா நம்ம கத்துட்டாதான் அடுத்தது போக போக நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால அவசரம் மட்டும் படாதீங்க. புரிஞ்சுதா? இல்ல சுவாமி, பிரதமா விபக்தினா என்னமோ சொன்னீர், ஏதோ கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கு. திருப்பி ஒரு தடவை சொல்றேன், தப்பில்லை. சுவாமி, ஒரே ஒரு சந்தேகம். இப்ப நீங்க சொன்ன ஒரு தசரதன் பேர் வந்தது, நம்ம வந்து பிரதமா விபக்தின்னு. சப்போஸ் அதுலயும் அந்த சென்டென்ஸ்ல 2 பேர் வந்துதான் எப்படி சுவாமி எடுத்துக்கலாமா, இல்ல ஒண்ணுதான் எடுத்துக்கணுமா சுவாமி? ரெண்டுமே பிரதமா விபக்தியில வந்ததுன்னா ரெண்டுமே பிரதமா விபக்தின்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே சுவாமி. தன்யவாதம். சரியா? இப்போ ஒரே சென்டென்ஸ்லயே வந்து 2 பெயர்கள் வருமா? கண்டிப்பா வரும். புரியுதா? எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மம கிரஹே பிதா பிராதா ச ஸ்தஹ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்? மம கிரஹே என்னுடைய வீட்டில், பிதா அப்பா, அந்த ச வந்து அப்பாவும்னு வச்சுக்கோங்க. அப்பாவும் சகோதரனும், ஸ்தஹ இருக்கின்றனர். இப்ப இதுல பிதான்ற வேர்டு பிரதமா விபக்தி. சரியாமா? ஆமா, கண்டிப்பா. பிராதான்ற வேர்டு பிரதமா விபக்தி. சரியா? கண்டிப்பா. இப்ப ஒரே சென்டென்ஸ்ல 2 பிரதமா வருதா? வந்துட்டே. புரியுதா? ஓகே. புரிஞ்சுது சுவாமி. தப்பில்லை. சரியாமா? ஓகே சுவாமி. இந்த தஹ அப்படின்ற வேர்டு வந்து எந்தெந்த இடத்துல அப்ளை ஆகும்னா?
இது இது வந்து த்விவச்சனத்துக்கு அப்ளை ஆகும். ஒன்லி துவைவசனம் மட்டும்தான். ஆமா, இது என்னன்னா, இப்ப இத சொல்லும் போது அந்த சென்டென்ஸினுடைய அந்த அர்த்தமே உங்களுக்கு புரியாது. சரி. அந்த ஸ்தகான்றது வந்து தாத்து ரூபம்ன்ற கிளாஸ் எடுக்கும் போது அஸ்தி, தஹா, சந்தி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு, ஒரு வாய்ப்பாடு இருக்கு. அந்த டேபிள் சொல்லும் போது கண்டிப்பா அது புரிஞ்சிடும். சரியா? சாரிண்ணா, தேங்க்யூ. தப்பில்ல. தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான், தப்பில்ல. அப்படின்னா பெயர் மட்டும் இல்ல, ஸ்தானங்களை குறிக்கட்டும் பிரதமா விபக்தி தான். தந்தை, தாய், அண்ணன், தம்பி. ஆமா. சரியா? இப்போ சரி. இப்போ சங்கர் ராமநாதன் அண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் ஒண்ணு வச்சார். அண்ணா என்ன சொன்னார், சுவாமி நீர் பெயர் தான் சொன்னீரே, இப்ப நீர் சொல்லக்கூடிய சென்டென்ஸ்ல வந்து தந்தைன்னு வருது, அண்ணன்னு வருதுன்னா, ஆமா அதுவும் பிரதமா விபக்தி தான், அதையும் இந்த பிரதமா விபக்தி தான் குறிக்கிறது. சரியா? அப்போ த்விதியா விபக்தி எப்படி அதை சொல்லும் அப்படின்னா, இங்க ராமனைன்னு இருக்கா மாதிரி அங்க அண்ணனை தம்பியைன்னு வரும்போது அங்க த்விதியா விபக்தி வந்துடும். இப்ப பிரதமா விபக்தியை பொறுத்த வரைக்கும் பெயர்களை தான் சொல்லும். சரியா? அது பொதுவான விஷயங்களாக இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, மனுஷன், தேவன், விலங்கு, ஸ்தாவரம், ஜங்கமம் எல்லாத்தையும் அதே அந்த பிரதமா விபக்தியில வரும்போது சொல்லும். சரியா? ஓகேண்ணா, புரிஞ்சுது. நல்ல கேள்வி, என்ன கரெக்டான டைம்ல கேட்டீங்க. வெரி குட். விஜயலட்சுமி அம்மா, விஜயலட்சுமி ராமச்சந்திரன் அம்மா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒண்ணும் இல்ல குருஜி. சரி. ஏன்னா இது சொல்லுங்கம்மா. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூமா. இப்போ பிரதமா விபக்தி புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது.